நமஸ்காரம். ரெண்டு சொற்கள், அதனுடைய செயல்கள், அது ரெண்டும் கொஞ்சம் ஒன்று போல தோற்றும். ஆனால் பெரிய வேறுபாடு. ஒன்று விடாமுயற்சி, மற்றொன்று பிடிவாதம். ஒன்று விடா, ஒன்று பிடி. ஒரு விஷயத்தை சாதிக்க வேணும்னு ஒருத்தர் பார்க்கிறார். அதற்காக பலமுறை முயற்சிக்கிறார், தோல்வி அடைகிறார், மீண்டும் முயற்சிக்கிறார். இதுதானே விடாமுயற்சி. ஆனால் அவ்வளவு எளிதில் அதை முடித்து விட முடியாது. ஏன்னு சொல்லுகிறேன். அப்ப பிடிவாதம் என்ன? இதைத்தான் பண்ணுவேன், இதைத்தான் பண்ணுவேன் என்பதுதான் பிடிவாதம். ஒன்னு பெர்சிவியரன்ஸ், இன்னொன்னு அடமென்ஸ். அவர் ரொம்ப அடமெண்டாக இருக்கிறார். தான் பிடித்த முயலுக்கு 3.25 என்கிறார். இதெல்லாம் அடமெண்ட். ஆனா அவருடைய விடாமுயற்சி பாராட்டத்தக்கது. எவ்வளவு பெர்சிவியரன்ஸ் தெரியுமா? இந்த ரெண்டுத்துக்குள் தான் பெரிய வேறுபாடு. எங்கு என்றால், மீண்டும் மீண்டும் முயல்வது, தோல்வியுற்றாலும் முயல்வது, இதெல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் எதை அடைய வேண்டும், எதை அடைவதற்காக இந்த விடாமுயற்சியோ அல்லது பிடிவாதமோ, அதில் தான் வேறுபாடு. நாம் யார், நம் நிலை என்ன, நம் ஞானம் என்ன, சக்தி என்ன, ஆற்றல் என்ன, நமக்கு இருக்கும் வசதிகள் எவை, எந்த காலத்தில் உள்ளோம், எந்த இடத்தில் உள்ளோம், இவற்றையெல்லாம் ஆராய்ந்து இந்த ஆசை நாம் படுகிறோமே, இது நிறைவேறக்கூடிய ஆசைதானா? இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு, ஆமாம், இது நிறைவேற்றக்கூடியதுதான், நியாயமான ஆசைதான், ஓரளவுக்கு என்னுடைய வசத்துக்கு உட்பட்டதுதான். இந்த நிச்சயம் வந்த பிற்பாடு முயற்சிக்க ஆரம்பித்து, அதில் நாம் முதலில் தோல்வியுற்றோம் என்றால் மீண்டும் முயற்சிக்கலாம், மீண்டும் முயற்சிக்கலாம். இதுதான் விடாமுயற்சி. ஆனால் அப்படி இல்லாமல், என்னை பற்றி என்னன்னு ஆராய்ந்த போதே இந்த விஷயம் என்னால் ஆகாதது, இது என்னையே கொஞ்சம் கெடுத்து விடும், இது என்னால் முடியாது, அப்படி இருக்கிற விஷயத்தில் ஆசையை வளர்த்து கொண்டு அதை நான் அடைந்தேதான் தீருவேன் என்று நினைத்துக் கொண்டு தோல்வியுற்றாலும் மீண்டும் மீண்டும் முயற்சித்துக் கொண்டிருந்தால் அது விடாமுயற்சி இல்லை, அது பிடிவாதம். காமம் ஆசிரித்த துஷ்பூரம் தம்ப மான மதான்விதாக, கண்ணன் கீதையில் சொல்லுகிறார். அர்ஜுனா, சிலர் நிறைவேற்ற முடியாத ஆசைகளை பட்டு விடுவார்கள். அதற்காக முயல்கிறேன் 1000 வருஷம் தவம் கூட புரிவார்கள். ரிஷிகள் எல்லாம் முக்தி வேணும், சித்தி வேணும், இதற்காக தவம் செய்திருப்பார்கள். ஆனால் அதே ராவணனோ, கும்பகர்ணனோ, ஹிரண்யகசிபுவோ, இவர்களும் தவம் செய்தனர். எதற்கு? உலகே தங்கள் காலுக்கு கீழ் இருக்க வேண்டும். அது நடக்கக்கூடிய காரியமே இல்லையே. அது எப்படி நம் காலில் இருக்கும்? கடவுள் காலில் தான் இருக்கும். அது புரியாமல் என்னால் சாதித்து விட முடியும் என்று நினைத்துக் கொண்டு அவர்களும் கோரமான தவம் செய்து தேவதைகளிடத்தில், தெய்வங்களிடத்தில் வரம் பெற்று, அதனால் ஊரையெல்லாம் சமம் கொடுத்து பின்னர் அவதாரங்கள் நடந்து அழிந்து போவார்கள். அப்ப இவர்கள் இவ்வளவு தவம் புரிந்து மீண்டும் மீண்டும் முயற்சித்தை விடாமுயற்சின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது வீண் பிடிவாதம். குழந்தைகள் பிடிவாதம் பிடித்தால் நன்றாக இருக்கும். வயதான பெற்று பிடிவாதம் பிடித்தால் அதனால் நமக்கும் நஷ்டம், சுற்றி இருப்பவர்களுக்கும் நஷ்டம். பார்த்தால், அவர்களிடத்தில் பேசி பார்த்தால் என்ன சொல்லுவார்கள்?
எப்படியாவது அடைய வேணும் என்று முயற்சிக்கிறேன், அது தவறான்னு கேட்பார்கள். இது அடையக்கூடியதுதானா என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டுதான் முயற்சியை தொடங்க வேண்டும். இதுவும் சொல்லுவார்கள், காலை வைப்பதற்கு முன் சிந்தி, கால் வைத்த விற்பாடு சிந்திக்காதே. இது சொல்லலாம். ஆனால் கூடவே காலை வைத்து விட்டாலும் மிட் கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லுவார்கள். பாதி தூரம் வந்து விட்டோம், பாதை தப்புன்னு தெரிகிறது, அதுக்குன்னு மிச்ச பாதையும் போய்த்தான் தீருவேன் நான் சொல்ல முடியும்? திரும்பித்தான் ஆக வேண்டும். வந்து கூட்டு ரோடில் சேர்ந்து திரும்ப எது சரியான ரோடோ அதில் தான் பிரயாணப்பட்டாக வேண்டும். பிரயாணத்தை நிறுத்திவிடவும் முடியாது. இந்த தவறான ரோடில் தான் பிரயாணம் பண்ணுவேன்னு சொல்லவும் முடியாது. திருத்தித்தான் ஆக வேண்டும். அதனால் நாம் இதெல்லாத்தையும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் நடுவில் திருந்தலாம், எப்போது வேண்டுமானாலும் திருந்தலாம்னு சொல்லுவார்கள். இன்னொரு பக்கம் இறங்கின விற்பாடு சிந்திக்காதேன்னு சொல்லுவார்கள். ரெண்டையும் கண்டு மயங்கிவிடக்கூடாது. சீர்தூக்கி பார்த்து தான் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால விடாமுயற்சி விடாமுயற்சி என்கிற போர்வையில் பிடிவாதத்தையும் திணித்து விட முடியாது. ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.